Hi guys, welcome back to channel. இன்னைக்கு வந்து டே 2. ஸோ இன்னைக்கு வந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து காலைல சீக்கிரம் வந்து நிறைய பண்ணலாம்னு நினச்சேன். பட் இன்னைக்கு பாட்டி வீட்டுக்கு வந்ததுனால சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அங்கே எங்கள் வீட்டில் வந்து அப்படியே பின்னும் ஜல்லி போட்டுன்னு இருக்காங்க, சவுண்டாக படிக்க முடியாது. ஸோ பாட்டி வீட்டுக்கு வந்துட்டேன். டைம் வந்து காலைல 11:30 கிட்ட ஆகுது. ஸோ நான் இன்னைக்கு என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, இது எல்லா சப்ஜெக்ட்லாம் படிக்கணும். ஒரு சப்ஜெக்ட்டு ஒரு டாப்பிக்கு அது ஃபுல்லாக முடியணும்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட், ஐஓஎஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஐஓஎஸ் அந்த ஐஓஎஸில் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ். ஸோ அதை வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என்னோட வந்து இன்னைக்கு என்னுடைய தங்கச்சி இருக்கா. நேற்று ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் தம்பின்னு, என் சித்தி பொண்ணு. என்னுடைய தங்கச்சி கிடையாது, என்னோட சித்தி பொண்ணு. எனக்கு ஒரே ஒரு தம்பி தான். ஹாய் சொல்லு. ஓர் நடிக்கிறா, இதே அச்சா போய் செம்ம நடிக்கிறா, இருமா இருக்கும் கையே. ஸோ இன்றைக்கி வந்து இவ்வளோதான். இன்றைக்கி நானும் அவ்வளோ சேர்ந்து வந்து மேலே அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ண போகிறா. நான் வந்து இன்றைக்கி ஐஓஎஸில் படிக்க போகிறேன், இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கோல் என்னென்னா, இன்றைக்கி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் எக்ஸாமில் இந்த சாப்டர்லேருந்து கொஸ்டின் வந்தால் நான் சூப்பராக அட்டென்ட் பண்ணணும். இதுதான் என்னுடைய கோல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரூல்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும்ல, ப்ரைமரி ரூல்ஸ், செகண்டரி ரூல்ஸு. ஸோ அந்த ரூல்ஸ் தான் முடிக்க போகிறேன். ஸோ ஒன்ஸ் நான் ப்ரைமரி ரூல்ஸ் கம்ப்ளீட் பண்ணதே வந்து திரும்பி வரேன், அண்ட் செகண்டரி ரூல்ஸ் கம்ப்ளீட் பண்ணதே திரும்பி வந்து சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படி போயிடலாம். பதினொன்றரை மணிக்கு படிக்க ஆரம்பித்தேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 1 ஆக போகுது. ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன்னா, ரூல் ஆஃப் லிட்டரல் கன்ஸ்ட்ரக்ஷன், ரூல் ஆஃப் ரீசனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் வந்து பெனிஃபிஷியல் கன்ஸ்ட்ரக்ஷனு, அதுக்கப்புறம் ரூல் ஆஃப் ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். இது 4 வந்து ஃபுல்லாக எழுதி பார்த்துட்டேன். ஸோ 1.5 மணி நேரம் ஆச்சு இது முடிக்கிறதுக்கு. மீதி இருக்கிறது வந்து படித்து பார்த்துக்கலாம், நான் எழுதி பார்க்கணும். ஸோ இப்போ வந்து 1 மணியாக இருந்தாலும் வயிறு கடமுடான்னு பசி எடுக்குது. அதை படிச்சுட்டு பார்த்தீங்களா, வாட்ச் அஷத்தோடு இதை லைட் அடிக்க பார்த்தீங்கன்னா அப்படியே என் தங்கச்சி வச்சுட்டு. ஸோ அவ்வளோதான். இப்போ போய் சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு திரும்பி கண்டினியூ பண்ண வேண்டியது. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 8:30 கிட்ட ஆகுது. நான் எதுவுமே வந்து இன்னும் ஃபுல்லாக முடிச்சு கம்ப்ளீட் பண்ணல ஐஓஎஸ். நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குதுன்ற மாதிரி இன்னைக்கு ஐஓஎஸில் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. ரூல்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷனில் வந்து செகண்டரி ரூல்ஸில் வந்து நாசித் ஆரே சாசிஸ் அது கம்ப்ளீட் பண்ணல. நெக்ஸ்ட்டு ப்ரைமரி ரூல்ஸில் எக்ஸப்ஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்கல. இது மட்டும் தான் நான் கம்ப்ளீட் பண்ணல. மீதி எல்லாமே முடிச்சுக்கிட்டீங்கன்னா, மீதி எல்லாமே முடிக்கல. இன்டர்னல் லைட்ஸ், எக்ஸ்டர்னல் லைட்ஸ் நான் தொடவே இல்லை. அதுக்கப்புறம் மிஸ்லேனியஸ் கான்செப்ட் முன்னாடி ஃபஸ்ட்டு இருக்கும்ல, கிராமட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன், அதுக்கப்புறம் வந்து வேறு ஒன்றும் இருக்கும், அதை நான் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ இன்றைக்கி வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஸ்டாட்யூஸ் வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. முக்கியமான போர்ஷனும் சொல்ல முடியாது, ஒரு 30% ஆஃப் இன்டர்பிரேட் ஐஓஎஸ் வந்து முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது அப்படியே இது பேசாமல் இது மட்டும் படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா வந்து இப்போ எனக்கு லா படிக்க தோணல, இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ். இப்போ வந்து நான் ஜிஎஸ்டி படிக்கலான்னு இருக்கேன். ஜிஎஸ்டியில் வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ் டெபிட் ஒன்று இருக்குல்ல, ஒரு 30 கொஸ்டின் எடுத்து எக்ஸாமில் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து என் கைப்பட எழுதலாம், அதை நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் எழுதலான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி டாக்ஸ் இன்வாய்ஸ் டெபிட் ஒன்று ஜிஎஸ்டியில் கொஷின் சால்விங், பாஸ்ட் இயர் கொஷின்ஸ், புக்கில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே வந்து எக்ஸாமில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் எழுதி பார்க்கலான். இன்றைக்கி வந்து ஆயுத பூஜைக்கு அடுத்த நாள் ஏதோ ஒரு பூஜை வரும், சரஸ்வதி பூஜை ஏதோ ஒரு பூஜை வரும். அந்த பூஜை கோயில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதே சவுண்டு கேட்கும், அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸோ புக்கு ஸ்டடி மெட்டீரியல் எடுத்தாச்சு. வால்யூம் 2ல் இருக்குது இது, ஜிஎஸ்டியில் டாக்ஸ் இன்வாய்ஸ் டெபிட் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் இந்த பேப்பரை வந்து நீ கம்ப்ளீட் பண்ணணும், எல்லா கொஷின்ஸும் எழுதி. கொஷின்ஸ்லாம் எழுதி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து நல்லா எழுதிருக்கலாம், எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் சொல்லுங்கள், டெலிகிராமில் சொல்லுங்கள், எதில் வேணால் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம போய் எழுத ஆரம்பிச்சிடலாம். வெளியே நல்லா வந்து மழை பெஞ்சிட்ருக்கு நண்பர்களே. ஸோ வீட்டில் யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இருக்கேன். கடந்த 3 நாட்களாக எங்கள் அம்மா அப்பா, என் அம்மா தம்பி வேறு பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க. நான் மட்டும் தான் அந்த வீட்டில் இருக்கேன். அவங்க அங்கேயே தூங்குறாங்க. ஸோ பேய் வந்துச்சா காற்றுல ஓடுது. நிஜமாலே நான் மட்டும் தான் நைட் தூங்குறேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அது. ஸோ பார்த்தீங்களா, டிவியில் அப்படியே கனெக்ட் பண்ணியிருக்கேன் டேபு. லூப் இன்ஃபினிட் டார்க் சீரீஸ் மாதிரி இருக்கா, அப்படியே இன்ஃபினைட்டாக போகுது. நல்லா இருக்குல்ல? ஸோ இப்போ போய் நம்ம
ஜிஎஸ்டியில் கொஷின் பேங்க்கு இறக்கி அதை போய் சால்வ் பண்ண பார்க்கலாம். முதல் கொஷின் எழுதியிருக்கேன் இப்போ தான். ஸோ தெரிஞ்சு நினைக்கிறேன். ஸோ இது வந்து புக் பேக்கில் இருக்க ஃபர்ஸ்ட் கொஷின், சப்ளை இன்வால்வ்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் குட், செக்ஷன் 31 ப்ரொவிஷன் 1. விநாயகர் வந்து பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் கொஷினோட ஆரம்பிச்சிருக்கேன். அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரொவிஷன். பட் ஒரு 5 மார்க் கொஷின் நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவோம். ப்ரொவிஷன் இது ப்ரொவிஷன், கன்க்ளூஷன், ஃபேக்ஷன் அனாலிசிஸ், கன்க்ளூஷன் இதெல்லாம் வச்சு எழுதுறேன். ஸோ சின்ன கொஷின், வேறு சப்ளை இன்வால்வ்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் கைஸ். செக்ஷன் 31 சப்செக்ஷன் 1 வந்து குட்ஸ் வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ் எப்போ இஷ்யூ பண்ணணும். இஃப் குட்ஸ் இன்வால்வ்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் பிஃபோர் ஆர் அட் தி டைம் ஆஃப் ரிமூவல் ஆஃப் குட்ஸ். ஸோ அதுதான் ஆன்சரு. 29 வந்து குட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆன் ஆர் பிஃபோர் 29 செப்டம்பர் வந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து இந்த சாப்டர் உங்களுக்கு தெரில அப்படின்னா, இப்போ நான் பேசுகிறது வந்து ஒரு பெரிய ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனர் போல சூப்பராக பேசலான்னு தோணும். சப்ப கொஷின் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சால் கூட நீங்களே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப தெரியலாம் நினச்சி பார்க்காதீங்க. ஸோ எழுதியாச்சு, வெற்றியுடன் திரும்பி தொடங்கி இன்னும் நிறைய கொஷின்ஸ் எழுதணும். நண்பர்களே, சோகோ என்னென்னா வந்து நேற்று தான் டேக்ஸ் இன்வாய்ஸ் டெபிட் நோட் கிரெடிட் நோட் சாப்டர் வந்து நான் ரிவைஸ் பண்ணேன். ஒரு 5 கொஷின் வந்து அழகாக எழுதினேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா வந்து திரும்பி டேக்ஸ் இன்வாய்ஸ் டெபிட் நோட் கிரெடிட் நோட் ரிவைஸ் பண்ண போயிட்டேன். கொஷின் எழுதணும்னு நினச்சேன். அந்த எப்படி சொல்கிறது, அந்த சர்க்கிள்குள்ளேயே வந்து நான் வெளியே போய் நம்ம ரிவைஸ் பண்ணுறோன்னு நினைப்பில் போயிட்டு நான் திரும்பி அந்த சாப்டர் ரிவைஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டேன். ஸோ டைம் வந்து இப்போ 12 ஆக போகுது. இதுக்கு மேலே என்னால் முழிச்சிட்டு இருக்க முடியாது, பாடி தாங்காது. அட்லீஸ்ட் ஒரு 6 மணி நேரம் தூக்கமாவது என் உடம்புக்கு தேவை. அப்போ தான் என் உடம்பு நல்லாயிருக்கும், எல்லாரோட உடம்பும் அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ என்னால் இந்த 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூக்கம் என்னால் தாங்க முடியாது. நான் தூங்கியிருக்கேன், பட் எனக்கு இன்றைக்கி 6 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பாக தேவை. அதனால் போய் நான் தூங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ தெரியும் நினைக்கிறேன். இவ்வளோ அந்த புக்கு ஃபுல்லாக புரட்டி போட்டு டேக்ஸ் இன்வாய்ஸ் டெபிட் நோட் கிரெடிட் நோட்டை வந்து ரிவைஸ் தான் பண்ணிட்டுருந்தேன். ஒரு 5 கொஷின் எழுதுறேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம நாளைக்கு சந்திப்போம். ஸோ டோட்டலாக கேட்டிங்கன்னா இந்த டே வந்து பிலோ ஆவரேஜ். பிகாஸ் வந்து நான் பாட்டி வீட்டில் இருந்தேன், எனக்கு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அங்கே போயிட்டு. ஸோ பரவாயில்ல, இன்னொரு நாள் நம்ம நாளைக்கு சரி இப்போ ஈடு கட்டிக்கலாம். ஒரு நாள் கம்மியாக படித்தா அடுத்த நாள் ஒரு 14 மணி நேரம் 15 மணி நேரம் போக வேண்டியது தான், வேறு வழி இல்லை. ஸோ நாளைக்கு டே 3ல் எப்படின்னா நம்ம வந்து நம்பலை, நான் வந்து நீங்களும் படிங்க. நான் எப்படின்னா வந்து நான் 12 hours கிராஸ் பண்ணணும், கண்டிப்பாக கிராஸ் பண்ணி ஆகணும். இட்ஸ் நாட் அபவுட் நம்ம எவ்வளோ நேரம் உட்காந்து படிக்கிறோம், நம்ம அந்த டைம் கிடையாது, நம்ம ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ப்ரொடக்டிவிட்டி நான் பார்க்க போகிறேன், டைம் கன்சியூம் பார்க்க போகிறேன். நல்லா தான் பேசுகிறேன், பட் நான் அதை ஃபாலோ பண்ணணும். எப்படின்னா வந்து நாளைக்கு டே 3ல் நான் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணி நான் உங்களுக்கு ஆதாரத்தோடு நம்மளோட காட்டுறேன் நான். ஸோ நாளைய நாள் நல்லதாக போகும் அப்படின்ற நல்ல ஒரு குறிக்கோள் இல்லை, ஒரு அசம்ஷனோட நாளை நாள் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னியோட வீடியோ நான் முடிக்கிறேன். பை.